மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமா. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம் சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார்.
இப்போ பார்த்தாலேயானால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தேன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாய் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது 11/2/2025 அன்னைக்கு அவர் வந்து 11/5/2025 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி ஆகிறார். சரி, இப்போ வந்து வக்கர நிவர்த்தி, இப்போ இந்த 7ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று போய் இருந்த காரணத்தினால உங்களுக்கு சில தடைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடந்த 4 மாத காலமாகவே. அந்த தடைகள்லாம் இப்போ வந்து விலகி நன்மைகளாக மாறப்போகுது. அதாவது பார்ட்னர்ஸோடு வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு. இவ்வளவு நாளாக வக்ரகதியில் இருந்த குரு பகவான் சமசப்தமத்தில் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக கண்டிப்பாக திருமணம் கைகூடும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். 5-7 பரிவர்த்தனை, காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலியமாக வீட்டிற்கு கட்டுப்பட்டே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இருவருமே சுவர்களாக இருக்கிறதுனால மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. மனதிற்கு பிடித்த கணவன் வரக்கூடிய, பிடித்த மனைவி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது திருமணமாய் ரொம்ப காலமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகி குழந்தைக்கு வெயிட் பண்ணுறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட்டு தொழிலில் பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலைகள் அமையும், புதிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உயர் பதவியில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே குரு, அவர் சப்தமத்தில் போய் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்த பார்வையை செலுத்துகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம், உங்களுடைய ராசி மற்றும் 3ஆம் இடம் 3 இடத்துலையும் பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையின் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவை பொறுத்தளவுக்கு மற்ற கிரகங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். எப்படி குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு விட்டு கோயிலில் பார்த்தோம்னாக்கா புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதே போல் குரு பார்க்க கோடி நன்மை. குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். 7ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழிலில் பார்ட்னர்கள். தொழில் பார்ட்னர்கள் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறுதலாக போய் பொருளாதார விரயங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அத்தனை பொருளாதார விரயமும் வரக்கூடிய 11/2/2025 11/5/2025 இழந்தது அத்தனையும் பெறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம எந்த இடத்துல தொலைச்சோமோ அங்கே தான் தேட முடியும். நம்ம தொழிலில் நம்மளுடைய சிறு முயற்சிகளில் சில எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சோம். அப்போ அந்த தோல்வி அடைஞ்ச இடத்துலையே உங்களுடைய தொழில் பார்ட்னருடைய நல்ல ஐடியாக்கள் நீங்களும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய தொழில் பார்ட்னரும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது குரு பகவானுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு. அது சனி பகவானுக்கும் அது அங்கார பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. அந்த 5ஆம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதெல்லாம் விடுவி பெறக்கூடியது. அப்போ ஒருத்தருக்கு தொழில் சிறப்பாக இருந்தால், வேலை சிறப்பாக இருந்தால், செய்கின்ற முயற்சிகள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அது போட்ட முதலீடுக்கு மேலே பல முதலீடுகள் எடுக்க முடியும். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு முன்னேற்றம்ன்றது ஒரு சட்டன் பீரியடு வரக்கூடாது. தொடர் முன்னேற்றம் இருக்கணும். கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்ஃபார்மாக இம்ப்ரூவ்மெண்ட். தொடர் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க நாம் தொழிலில் வெற்றியை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயம் ஜெயம் ஜெயம். ஒன்றும் இல்லை, ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி கிடைக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 11/2/2025 அப்புறம் விசுவாசமான தொழிலாளி கிடைச்சாச்சு அப்படின்னாக்க அந்த வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணலாம். விஸ்தீரணம் அப்படின்னாக்க ஃப்ரான்ச்சைசி தொடங்கக்கூடியது, பல இடங்களில் ஏஜென்சி எடுக்கக்கூடியது, இது எல்லாமே பண்ணலாம். தொழில் ஸ்தாபனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் உங்களுடைய நிறுவனத்தை நிறுவக்கூடிய வாய்ப்புகள். சாமி, நிறுவனம்னாக்கா அதுக்கு பணம் வேணுமே. தனஸ்தானத்தை தனக்காரனான குரு பார்த்துட்டார். கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் அந்நிய மொழி அந்நிய மதத்தை பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டம். சரி, அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான்.
குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது ஆணுக்கு பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம், பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம்ன்றது கர்ப்பஸ்தானம் என்போம். கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு குழந்தை தங்காமல் இருந்துட்டு இருந்துச்சு, ஒரு சில நேரங்களில் அபார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அபார்ட் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டங்கள், விந்தணு உற்பத்தி நல்லபடியாக இருந்து குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ செய்கின்ற முயற்சிகள், அது திருமண முயற்சியாக இருக்கட்டும், வம்சமிருத்திக்கு உண்டான முயற்சிகள் இருக்கட்டும், இது எல்லாமே 11/2/2025லேருந்து 11/5/2025க்குள்ளார தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆரோக்கியமான நிவர்த்தி, அற்புதமான நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாமா, கண்டிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது எந்த கிரகத்தை சரணாகதி அடையணும், எந்த இறைவனை சரணாகதி அடையணும், எந்த நேரத்தில் சரணாகதி அடையணும், என்னென்ன தானம் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பல நன்மைகளை எல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத 2 பேருமே அற்புதமாக சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் இந்த கோச்சாரம் வேலை செய்யாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபடணும். அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சூரசம்காரம், சூரனை வதச்சார் அங்கே. அப்போது அவர் நல்லவர் அல்ல. அப்போ நல்லவர் அல்லாதனால தான் அவர் சூரனை வதச்சார். அவரால் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அதுக்காகத்தான் அப்போ இவருக்கு அங்கே குருவாக மாறினார். அப்போ அதனால் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறும். அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மையாக அமையும். திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்காக மாறிடாது. நீங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போய் அந்த 1 கிலோ திராட்சையை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அதாவது உங்களால் 1 கிலோ 1/2 கிலோன்னு நான் சொல்கிறது குறைவு. உங்களால் நிறைய வசதி இருந்ததுன்னா நிறையவே வாங்கி கொடுங்க. அதெல்லாம் போக மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் பண்ணணும் ஏழை எளிய மக்களுக்கு. இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு பாடத்துக்கு எழுதக்கூடிய நோட்டு புக்குகள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு எழுதுறதுக்கு உண்டான பேனா வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். இது போக ஒரு ஆதீனத்தில் இருக்கிறவங்கள போய் பார்த்துட்டு, அந்த ஆதீனத்தில் சில பாடசாலைகள் வச்சுருப்பாங்க. அந்த பாடசாலைகளில் நடத்தக்கூடியது எந்த விதமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அவங்களுக்கு தேவையான அந்த படிக்கிறதுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அமையும். தான தர்மங்கள் தான், தர்மம் தான் தலைகாக்கும்னு சொல்லியிருக்காங்க. தர்மம் உங்களை மாத்திரம் காப்பாற்றாது, உங்களுடைய தலைமுறை 3 தலைமுறையை காப்பாற்றும்னு சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா 3 முறை, உங்கள் புள்ள செஞ்சால் அதுலேருந்து 3 தலைமுறை அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தலைமுறை தர்மம் தலைகாக்கும்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற போது முன்னாடி நிறைய பேர் நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய சந்ததிகள் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் தான தர்மங்கள் பண்ணுங்கள், உங்களுடைய சந்ததிகளும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
90 விழுக்காடு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.